ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இந்த ஹாப்பியான மூமெண்ட்க்கு கிவ் அவே கொடுக்க போகிறோம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கிஃப்ட் கொடுப்போம். இதுக்கு சிம்பிளாக 3 ரூல் தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோ இடையில் ஒரு கோட் வரும், அதை கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் வித் நேமோட. அப்போ தான் ஐடென்டி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் லாஸ்ட் ஒன் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் மெயில் பண்ணியிருக்கணும் வித் நேமோட. இன்றைக்கி டிசம்பர் 22. இந்த எல்லா விஷயத்தையும் டிசம்பர் 30க்குள்ளே நீங்கள் பண்ணியிருக்கணும். நீங்கள் கூட அந்த வின்னராக இருக்கலாம். இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதனால் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் அந்த லக்கி வின்னர் ஆகுங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். சூப்பர் டேஸ்டியாக சாப்பாடு அரிசியில் வெஜ் பிரியாணி கூடவே செட்டிநாடு ஸ்டைல் எக் கறி, இது ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல சாதத்துக்குலாம், அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதில் நான் இப்போவே தண்ணி எதுவும் சேர்த்து ஊறலாம் வைக்கலை. நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போது வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி மட்டும் வடிச்சிட்டு வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 4 போல் கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, அப்புறமா கொஞ்சமாக பிரிஞ்சி இலையும் கல்பாசியும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக எண்ணெயில் கலந்து விடுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு. அப்போ தான் இதோட ஃப்ளேவர்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். 1 கப் போல் வெங்காயமை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாவை லைட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டும் நல்லா வதக்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா மற்ற பொருட்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு நிறம் மாறி இது போல் வதக்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஃபுல்லாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கை நிறையா வாஷ் பண்ண புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் இருக்கும் எண்ணெயில் சேர்த்து வதக்குறப்போ. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை மணலாம் போயிட்டு புதினா நல்லா வதக்கி வரணும், அது வரைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை மணலாம் நல்லா போயிடுச்சு. இப்போது 2 தக்காளியாக நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி வந்துடும், அதுக்காக இப்போவே சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வரணும், அது வரைக்கும். இது போல் நல்லா வதக்கிட்டு தக்காளிலாம் ஓரளவு குழைவாக வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட அளவுகளை உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் ஃபுல்லாக கேரட், அப்புறமா 1 கப் பீன்ஸ், 1 கப் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். அடுத்து 1 கப் போல் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துட்டேன். இதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க, தண்ணியோட அளவு மாறிடும். அடுத்து 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதில் சேர்க்குற காயெல்லாம் முற்றிலும் உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மசாலா கூடயே காய் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகி வரட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. ரொம்ப நேரம் அப்படிலாம் குக் ஆக வேண்டாம், தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் போல் காயை குக் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2 அந்த ரேஷியோவில் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நம்ம 2.5 டம்ளர் அரிசி எடுத்துருந்தோம், அதுக்கு 5 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றது போல் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தயிரில் கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுனால எக்ஸஸாக லெமன் ஜூஸ் சேர்க்கலை. அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 லெமன் இல்லைன்னா ஒரு 4-5 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் சேர்த்துக்கிறேன். உப்போட அளவு பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு ரெடியானதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும்.
இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியில் சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா தண்ணியோட அளவு நமக்கு மாறிடும். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே லைட்டாக கலந்து கொடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்தில் இன்னொரு விசில் வந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது கரெக்டாக இருக்கும். இப்போது ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கம கமன்னு நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலைகளை சேர்த்துட்டு அப்படியே ஓரத்துலேருந்து பொறுமையாக கலந்து விடுங்க. பாருங்கள், நம்ம சாப்பாடு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த சூப்பர் டேஸ்டி வெஜ் பிரியாணி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம செட்டிநாடு எக் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதெல்லாம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, கூடவே ஒரு அன்னாசி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 3 வரமிளகா, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். தேங்காயில் உள்ள ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கலாம். இது போல் தேங்காய் நல்லா வறுபட்டதும் அதோட நிறம் மாறி நல்லா உதிரியாக வந்துடும். ரொம்ப கரிஞ்சிடாமல் இது போல் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இது போல் இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் செய்கிறேன். அதெல்லாம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கூடவே 2 வெங்காயத்தை ரொம்ப குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்ல, அந்த வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது போல் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 2 தக்காளியை ரொம்ப குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் உள்ளே சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வெந்து வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தக்காளி தொக்குக்கெலாம் பண்ணுவோம்ல ரொம்ப குழைவாக, அது போல். இப்போ இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், காரம் குறைவாக இருக்கிறதுனால. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அது மசாலா சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்ததும் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா கலந்ததும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். ஆல்ரெடி நம்ம மசாலாவை வறுத்து தானே அரைச்சிருக்கோம், அதுக்காக. அடுத்ததாக நான் இங்கே 5 முட்டை எடுத்திருக்கேன், வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக கத்தி வச்சு இது போல் கட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா முட்டையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ உள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்கும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போவே நல்லா மணம் வருது. இப்போ இதில் 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ரொம்ப காரத்தில் லைட்டாக அந்த இனிப்போட சூப்பராக இருக்கும். கூடவே முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வைங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே இங்கே டிஸ்பிளே ஆகிற கூட உங்கள் நேமோட கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கூட அந்த லக்கி வின்னராக இருக்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. நான் கொஞ்சம் நேரம் விட்டு தான் ஓப்பன் பண்ணேன். மண் பாத்திரத்தில் செஞ்சதுனால லைட்டாக கொதிச்சிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குல்ல. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அம்புட்டு ருசியாக இருக்கும். திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிவ் அவேக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கும் கிஃப்ட் கிடைக்கும். உங்களோட பெரிய சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.